அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தரையே என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ வரியே எனும் கோவே துன்று மலர் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. வள்ளலாருடைய வருகை உற்றை நாளை முன்னிட்டு இன்றையெல்லாம் நம்மெல்லாம் கூடியிருக்கின்ற இந்த விழாவுக்கு வருகை இருக்கின்ற எல்லா சன்மார்க்க நண்பர்களுக்கும் இந்த இனிய காலை வேளையில் எனது முதற்கண் வணக்கத்தை மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும். 1823 நிறைய குழந்தைகள் பிறந்தது. ஆனால் வள்ளலார் கூட எல்லாரும் ஆனார்களா அப்படின்னா இல்லை. அவருடைய பிறப்பு ரொம்ப ஸ்பெஷலான. அவருடைய பிறப்பில் ஒரு புதிய திருப்பம் ஆன்மீகத்தில் ஏற்பட்டது. இதுவரையில் ஆன்மீகம் காணாத சொல்லப்படாத பல விஷயங்களை அந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்து அவர் மூலியமாக கிடைச்சிருக்கு. அவர் தான் நமது வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தில் பிறக்கிற பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் அதாவது கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்குனே பிறக்குது. சரிதானே? ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி பிறந்தவர் அல்ல. அவர் இந்த உலகத்துக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை சொல்வதற்காக அனுப்பப்பட்ட கடவுள். அது எந்த கடவுள்னாக்க சிவபெருமானால் அல்ல, அல்லது முருகப்பெருமானால் அல்ல. அந்த சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் எந்த பெருமானுக்கும் தெரியாத ஒரு தெய்வம் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்புது. அது ஒரு தனி பிரபஞ்சம். நம்ம படிக்கிறோம், எச்சவை பொது என இயம்பின அறிஞர்கள் அச்சவை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதி. அவ்வளோ பெரிய உலகம், வியக்கத்தக்கக்கூடிய அளவில் அந்த உலகம் மிகப்பெரிய உலகம். இப்போ நம்மளாம் நாடுனாக்க ஒரு எல்லைக்கு, இப்போ பெனின்சுலர் சொல்லுவோம், ஒரு எல்லைக்கு போனோன்னே கடல் வந்துடும், இங்கிட்டு போனால் கடல் வந்துடும், அங்கிட்டு போனாக்க வேற நாடு வந்துடும். அப்படித்தானே பெனின்சுலர் மலேசியான்னு சொல்லுவாங்க. அதுபோல் சில நாடுகள் தீவு. இப்போ சிங்கப்பூர்லாம் தீவு. இங்கிட்ட ஒரு 6 மணி நேரம் போனாக்க கடல் வந்துடும், இங்கிட்டு போனால் கடல் வந்துடும், அங்கே போனால் கடல் வந்துடும், இங்கிட்டு போனால் கடல் வந்துடும். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய தீவு. அந்த மாதிரி பல நாடுகள் தீவுகளாக தான் இருக்குது. பிலிப்பைன்ஸ்லாம் பல பகுதிகள் தீவுகளாக இருக்குது. அதுபோல் அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் போனதெல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த அருட்பெரும் ஜோதின்னு சொல்லக்கூடிய உலகம் இருக்குது, பெருவெளி, அதுக்கு எல்லை கடவுள். அது விரிந்திருக்கின்ற ஒரு பெரிய உலகம். அந்த உலகத்தை பற்றிய விவரத்தை சொல்லுகின்ற ஒரு நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் திருமுறை. வேற எந்த வேதத்திலையும் அந்த உலகத்தை பற்றிய தகவல் இருக்குதா அப்படின்னா எந்த நூலையும் தகவல் இல்லை. சதுர்வேதம் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தின் மிக தொன்மையான வேதம் சொல்லக்கூடியது ரிக்கு வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர் வேதம். அதில் இந்த உலகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னா இல்லை, தெரியாது. இப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்போ உலகம் தோன்றி எத்தனையோ பல கோடிகள் ஆண்டுகள்னு வள்ளலார் சொல்றாரு. பல சதுர் யுகங்கள்னு சொல்றாரு. இந்த பூமி கடந்துருச்சு பல சதுர் யுகங்களை, பல கோடி யுகங்கள் கடந்தது தான் இந்த பூமி. அப்போ கூட யாருக்காவது தெரியுமானா யாருக்கும் தெரியாது. கடந்த 19ஆம் நூற்றாண்டில் மட்டும்தான் அது ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு அது வளர்ந்து, அது தவம் செய்து, அது அறிவு பெற்று, அதன் மூலியமாகத்தான் ஒரு செய்தி நமக்கு தரப்படுகிறது. அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பெஷல், வள்ளலார் எவ்வளோ ஸ்பெஷல் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும்.
வள்ளலாரை பற்றி தெரிந்து கொள்ளணும்னாக்கா 6ஆம் திருமுறையை நல்லா படிக்கணும், நல்லா உணரணும். அவர் என்ன உலகத்தை பற்றி இந்த புக்கில் எழுதி வச்சிருக்கிறாருன்றதை பற்றி தெரியணும். ஏன் அந்த உலகத்தை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்குது. அந்த உலகத்தில் எப்படி போய் வாழ்வது, அது ஒரு வாழ்க்கை. அந்த உலகம் எதுக்கு அமைக்கப்பட்டிருக்குனாக்க வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. யார் போய் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னென்ன உயிர்களெல்லாம் படைத்தாரோ அத்தனை உயிர்களும் போய் வாழ்வதற்கு உள்ள உலகமாக அந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளணும். ஓல்டு பீப்புளும் தெரிஞ்சுக்கணும், யங்ஸ்டர்ஸும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறையில் பிறக்குவதுக்கு இல்லையா, அதுகளும் தெரிஞ்சுக்கொள்ளணும். யாரும் தெரியாமல் போச்சுன்னா மிக வேஸ்ட், அந்த லைஃபே வேஸ்ட்டு. ஏன் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்வு தற்காலிகமான வாழ்வு, நிரந்தர வாழ்வு கிடையாது. நிறைய மக்கள் நிரந்தர வாழ்வுன்னு நினச்சி எல்லாரும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்வை பற்றி எங்கே போய் படிக்கிறது? பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியுமா? அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்களா? எங்கேயாவது பாடம் இருக்கா, சிலபஸ் இருக்கா, அரசாங்கம் பதிவு பண்ணியிருக்கா, இதை ஒரு பாடமாக படிக்கணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னா இல்லை. ஆனால் நம்மளுடைய வேதங்கள் சொல்லக்கூடிய இந்த ஞான நூலில், வள்ளலார் இயற்றிய நூலில் இந்த உலகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன தெரிய வருதுனாக்க, எல்லா ஆத்மாக்களும் அங்கே தான் போய் முடிவான வாழ்க்கை அங்கே தான் வாழணும், இங்கே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வாழ்றது எல்லாம் விளையாட்டுத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், காலத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். சமய மதங்களில் பற்றுக்கொண்டு வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வள்ளலார் பாடுறாரு. இன்னைக்கு சமய மதம் தான் எங்கே பார்த்தாலும் பெருகி இருக்கு. இப்போ நவராத்திரி விழா இல்லையா, கோயில் பூரா எல்லாம் ஜெயினெல்லாம் கூட்டம் இருக்கும். சமயப்பற்றுக்கள் தான் மிகுந்திருக்குதே ஒழிய சன்மார்க்கப்பற்று மிக குறைந்திருக்குது. இன்னும் முழுமையான வளர்ச்சி இல்லை. அறவே வளரணும்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா வளர்ந்துருக்குது. ஆனால் கம்பீட் பண்ண முடியுதா மற்ற இதோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பீட் பண்ண முடியும். இன்னும் தெளிவு பத்தல. சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் இன்னும் பூரணமான தெளிவு இருக்குதான்னா கூட தெளிவு பத்தாது. இன்னும் காலம் இன்னும் ஓடும். இப்போ 201 ஆண்டா, இன்னும் ஒரு 201 ஆண்டு ஓடும். அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவு வரும். ஒரு சிலருக்கு தெளிவு பெற்றிருப்பாங்க, ஒரு சிலர் பல பேர் தெளிவு பெற முடியும். அதுதான் வள்ளல் பெருமாண்ட உலகத்துக்கு வந்த ஒரு பிறவி என்பது சாதாரண ஒரு பிறப்பு கிடையாது. அவருடைய வருகையினால ஒரு பெரிய திருப்பம், ஒரு பெரிய சிந்தனை புரட்சி, அதிர்ச்சியெல்லாம் இருக்குது. இந்த பாடலுக்குள்ள அதிர்ச்சியான தகவல்கள்லாம் இருக்குது, தாங்க முடியாது. சில பேருக்கு படிச்சனே கோபம் வந்துடும் வள்ளலார் மேலே. அப்படிலாம் பாடல்கள்லாம் இருக்குது, அமைந்திருக்கு. ஒவ்வொரு வரியும் நம்ம ஆய்வு செய்து பார்த்தாக்க நமக்கு நாள் பத்தாது, ஜென்மம் பத்துமானா கூட தெரியல. சில பேர் வயசான காலத்தில் தான் இதை படிக்கிறாங்க. சில பேர் சும்மா ராகத்துக்கும் மெட்டுக்கும் இசைக்கும் அந்த சுவைக்காக படிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உண்மையான எசன்ஸ் என்ன நோக்கத்துக்காக வள்ளலார் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மனிதன் மரணம் இல்லாத வாழ்வதற்குன்னே படைக்கப்பட்டவன் சொல்றாரு. கடவுள் இந்த டிசைன், இந்த உடம்பை கொடுத்திருப்பது எதற்கு அப்படின்னாக்க, ஆன்மா வாழ்க்கை வாழ்வதற்கு. நம்ம ஆன்மா வாழ்க்கை வாழ்வது. பெருவாரின மக்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கைனாக்க புலன் இன்ப வாழ்க்கை. புலன், எத்தனை புலன்? 5 புலன்கள் கொண்டு வரும். இந்த மூளை இருக்குது, நம்மளுடைய மூளை உள்ளுக்கு இப்படி குமிஞ்சி கிடக்குது இல்லையா, இந்த மூளை இப்படி குமிஞ்சி கிடந்தா அது புலனின்ப வாழ்க்கையை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இதே மூளை விரிந்தால் நீங்க தான் யூனிவர்ஸ், நீங்க தான் எல்லா உலகமும், நீங்க தான். இதுதான் விஷயமே. மூளையெல்லாம் மலர்ந்திட அப்படின்னு சொல்ற இல்லையா. மூளை குறுகி இருந்தாக்க அது 5 சென்சஸ் ஆஃப் லைஃப். மூளை மலர்ந்துச்சுனாக்க அது யூனிவர்ஸ். அதான் வள்ளலார் சொன்னார், எல்லா உலகமும்
என் உலகம் ஆயின. நம்ம சொல்ல முடியாது எல்லா பூமியும் என்னோட பூமின்னு நம்ம சொல்ல முடியுமாங்க? வாழ்கிற வீடு கூட நம்மளுடைய வீடாக இருக்காது, அது பேங்கில் இருக்கும், லோனில். பேங்க் காசு கட்டி முடிச்சாதான் என்னோட லாட்டுன்னு சொல்ல முடியும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? எல்லா உலகமும் என் உலகம் ஆயினன்ற. எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம் எதுன்னு நினைக்கிறீங்க? மூளை மலர்ந்தா இது சாத்தியம் இல்லைங்களா? சித்தர்களுக்கும் மூளை மலர்ந்தது. ஆனால் எது வரைக்கும் அவங்களுக்கு உலகம் கிடைச்சது? எல்லா உலகமும் பராமரி உலகம் வரைக்கும் அவங்களுக்கு சொந்தம். எல்லா உலகமும் அவங்களுக்கு சொந்தம். ஆனால் ஒரு உலகம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. எது உண்மையான உலகமோ, எது நித்திய உலகமோ அந்த புத்தர்களுக்கும் சொந்தம் கொண்டாட முடியல. அது வள்ளலார் ஒருவருக்கு மட்டும்தான் சாத்தியப்பட்டது. அது சாத்தியப்பட்டுட்டா அந்த சராசரங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், நமக்கு சொந்தம். அப்படின்னா எந்த உலகத்திலையும் நம்ம போய் வாழலாம். இப்போ எந்த நாட்டில் போய் வாழணும்னா அந்த நாடு நமக்கு என்ன கொடுக்கணும்? அனுமதி கொடுக்கணும், விசா கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் சில நாடு 6 மாதம் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி உங்கள் நாட்டுக்கு முடியாது. இது பூமியில் உள்ள சட்டத்திட்டங்கள். நம்ம பேசுவது, வள்ளலார் பேசுவது என்ன உலகம்னா விண் உலகம். இது கண்ணுக்கு தெரியுமா? எந்த சயின்டிஸ்டாவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா சயின்ஸுக்கு தெரியல. அந்த அளவுக்கு சயின்ஸ் இன்னும் வளர்ச்சி இல்லை. அப்போ சயின்ஸுக்கு வளர்க்காத முன்னுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எவ்வளோ சயின்டிஸ்ட், என்ன மாதிரி சயின்டிஸ்ட் ஆகும்? ஞான சயின்டிஸ்டுங்க. அவங்கெல்லாம் எந்த நிலை வாழ்க்கைக்கு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பராமரி உலகத்துக்கு போயிட்டாங்க. அது ஒரு உலகம். சோல் அங்கே தான் போய் வாழணும், உடம்பு எடுத்து அங்கே தான் போய் வாழணும் என்பது அந்த காலத்தினது கட்டாயம். அந்த காலத்தில் கட்டாயம் அதை அவங்க பயின்றாங்க. அதுக்குரிய வித்தை இருந்தது, அதுக்குரிய கலை இருந்தது, அதுக்குரிய செயல்பாடெல்லாம் இருந்தது, டெக்னிக் இருந்துச்சு. அந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தி எங்கே போனாங்க? பராமரி உலகத்துக்கு போயிட்டாங்க. இவர் 19ஆம் நூற்றாண்டில் தானே வராது, நம்ம வள்ளல் பிறக்கிறார். இவர் பிறந்து இவர் ஒரு உலகத்தை அடைந்துட்டு இறைவன் சொல்றாரு, பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்து சீருற செய்தது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதி. பேருலகம் எல்லாம் மதிக்க. அப்ப வள்ளலார் யாரால் மதிக்கப்படுகின்றார்? எல்லா உலகத்தில் உள்ளவங்க. எங்க இருந்து உள்ளவங்க? பிரம்ம வெளியிலிருந்து பிரம்மாலாம் வள்ளலாரை கண்ட சல்யூட் அடிப்பார். விஷ்ணு வள்ளலாரை கண்ட என்ன செய்வாங்க? கையெடுத்து கும்பிடுவாங்க. எல்லா தெய்வங்கள் எல்லாம் அவரை கண்டால் எல்லாரும் பணிந்து போவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ஏன்? ஏன்? அந்த தெய்வத்தினோட ஹோலினஸ் சொல்லக்கூடிய ஹோலினஸ் ரொம்ப பெருசு, மிக உயர்ந்தது. தெய்வங்கள் எல்லாம் மதிக்கின்ற தெய்வமாக யார் விளங்குனாங்க அப்படின்னா வள்ளல் பெருமான். அது வள்ளல் பெருமான சாதாரண மனிதனாக நினைக்கக்கூடாது. சில பேர் கொளுத்தி விட்டான், ஏற்றி விட்டான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. வேதம் படிக்கணும். வேதம் படித்து இதில் உள்ள சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா எவனோ ஒருத்தனுக்கு வாட்ஸ்அப்பில் மீடியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு கண்ட மாதிரி பேச முடியாது. எப்பேற்பட்ட ஆள் என்ன விஷயம் சொல்கிறாரு, எவ்வளோ ஹை டெக்னாலஜியை பற்றி பேசுகிறாரு, டெக்னிக்கை பற்றி பேசுகிறாரு, ஸ்பேஸ் லைஃப்பை பற்றி பேசுகிறாரு, பாடியை பற்றி பேசுகிறாரு, சோலை பற்றி பேசுகிறாரு. இந்த சோலை பற்றி பேசுறதுல தான் சப்ஜெக்ட் இன்னைக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு தொட்டு சொல்லலான்னு இருக்கேன். வள்ளலார் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கத்தை பற்றி சொல்றாரு. இந்த பாடல் 1272 இருக்கும், நீங்களாம் குறிச்சு கொள்ளலாம். இந்த 1272 என்ன தலைப்பில் அந்த பாடல் அமைந்திருக்குது அப்படின்னா, உற்றது உரைத்தல் என்ற ஒரு தலைப்பில் அந்த பாடல் அமைந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்வார்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜெகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தை பரத்தை பெற்று
மகிழ்ந்துவதற்கென்றே இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன். இதான் பாடல். நான் சிறு. இந்த பாடலில் அவர் என்ன சொல்வார்னா, நான் ஏன் இந்த உலகத்துக்கு இறைவனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அனுப்பப்பட்டேன், வருவிக்க விட்டேன், பூமிக்கு நான் வருவிக்க விட்டேன். காரணம் என்னன்னா, எல்லாருடைய அகமும் கருத்து இருக்குன்னு சொன்னார். அது பூமியில உள்ள உலகத்தை மக்களை மட்டும் சொல்வதற்காக நான் வரல. கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் அகமும் எப்படி இருக்குன்னா டாக்கா இருக்குன்னு சொல்றாரு, இருளா இருக்குன்னு சொல்றாரு. சித்தர்கள் உட்பட சொன்னார், சித்தர்களுக்கும் அப்படித்தான் இருக்குதுன்னு சொன்னார். ஆக்சுவலி சித்தர்கள் சொன்னாலே ஆன்ம நிலையை அடைந்தவர்கள். மேக்சிமம் அதான் ஆன்ம நிலை. தத்துவத்தை எல்லாம் கழட்டுனா அதான் சோல். அந்த சோல் எவ்வளவு பிரகாசம், கோடி சூரிய பிரகாசம். நம்மளுடைய உண்மையான பிரகாசம், நம்மளுடைய சோலோட பிரகாசம் கோடி சூரியன். ஒரு சூரியன் எவ்வளவு பிரகாசம், ஒரு கோடி சூரியன் வச்சா எவ்வளவு பிரகாசமா பார்க்க முடியுமா நம்மளால? அவ்வளோ பிரகாசமானது நம்மளுடைய சோல். அந்த பிரகாசத்தை அடைந்தவர்கள் தான் இந்த பராபரையில் இருக்கக்கூடிய நமது ஞானிகள். சரிங்களா? எத்தனை அறிவு அவங்களுக்கெல்லாம்? 10 அறிவு இருக்கு அவங்களுக்கு. ஒரு மனிதன் மூளையில் எத்தனை அறிவு இயங்க முடியும்? 10 அறிவு. இன்னைக்கு யாருக்கா அது மாதிரி இயங்க முடியுமா? 10 அறிவு. ஸ்கூல்ல எல்லாம் போய் படிச்சு 10 அறிவு இயங்க முடியுமா? பல மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, ஆனா 10 அறிவு இயங்குகின்ற அறிவு யாருக்கு இருக்குன்னாக்க, கடைசியா இயங்குன்றது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தாயுமான சுவாமிகளுக்கு இயங்குனுச்சு. வள்ளலார் திருக்குறள் தாயுமான சுவாமிகள். இவருக்கு முன்பு பட்டினத்தார், அதுக்கு முன்பு ஒரு 1000 இயர்ஸ்க்கு பட்டினத்தாருக்கு இயங்குச்சு 10 அறிவு. அந்த 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 பராபரை உலகத்தை அடைந்தவர்கள் பூரா அனைத்து பேருக்கும் எத்தனை அறிவுன்னு கேட்டீங்கன்னா 10 அறிவு கொண்டு இயங்குகின்ற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு வந்துச்சு. அது ஓரளவுக்கு உங்களுக்குலாம் தெரியும் எப்படி அவங்களுக்குலாம் அந்த அறிவு செயல்பட்டுச்சு, எப்படி காரியப்பட்டுச்சு அப்படின்னாக்க, படித்து வந்த அறிவா இல்லை. எப்படி வந்தது? வெளிக்குள் வெளி கடந்து போனதுனால வந்த அறிவு. மனவெளியை என்ன செஞ்ச அஞ்ஞான வெளின்னு சொல்ல முடியாது, ஜீரோன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஞானம் என்பது இல்லை. உதிக்கின்ற ஞானம் அதுக்கு இருக்குதானா? இல்லை. அப்ப ஞானம் எங்க வச்சிருக்கிறார் கடவுள்? ஸ்பேஸ்ல வச்சிருக்காரு, குவாண்டம்ல இருக்குது. இன்னைக்கு குவாண்டம் என்பது ஒரு பாடம். வெளிநாட்டிலலாம் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டியிலலாம் குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு தனியாக சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் இதை படிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை, வேற குவாண்டம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அறிவுக்கு எட்டிய குவாண்டம், இதெல்லாம் அறிவுக்கு எட்டாத குவாண்டம். விளங்குங்களா? இந்த அஞ்ஞான வெளியை கண்ட, ஏன்னா மனம் என்பது ஒரு வெளிதான். அந்த மனவெளியை கடக்கணும். கடக்க முடியுமா? நீங்க எத்தனை ஆண்டு தியானம் செஞ்சா கூட கடக்க முடியும். தியானத்தால் அந்த மனதை உருக்க முடியாது. கரைக்கணும்னு சொல்வார் வள்ளல் பெருமான். விரைந்து விரைந்து படி கடந்தேன், மேற்பல அமுதம் வியந்து உண்டேன். கரைந்து கரைந்து உள்ளம் உருக அப்படின்னு சொல்லுவார். உள்ளம் என்ன ஆயிடும்? உருகணும். அந்த உருகுவதற்கு அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? எனர்ஜி டேப் பண்ணாங்க. எங்கிறது? தாதுக்கள் இருந்து டேப் பண்ணாங்க. எத்தனாவது தாது? 7வது தாது. 1 2 3 4 5 6 7. ஏதாவது சுக்கில தாதுக்கள் சொல்றது. இந்த தாதுக்கள்ல தான் சிவம் இருக்குது. சிவம்னா ஒளி. எந்த உலகத்துக்குரிய ஒளி? பராபரைக்குள்ள ஒளியை 12 ஆண்டு அவர்கள் கடும் பாடுபட்டு வாசிப்பயிற்சி செஞ்சு இந்த பாடியில் உள்ளது கொண்டாந்து இதுக்குள்ள வச்சாங்க. மனம் என்ற பாடிக்குள்ள வச்சாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதுல இருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பாடியிலேருந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற டெக்னாலஜிக்கு தான் நடராஜர் என்று பெயர். ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றி 2 பதம் ஆடுகின்ற இயல்பை நீ அறிந்தாயானால் 1 பதம் என்று கூறும் குறுக்கு உனக்குள்ளாக்கி வரும் பதம் நாகைநாதன் மலரடி காண்பாய். இந்த மலரடி அப்படின்னு சொன்னாக்க வெளி, இந்த வெளியை சொல்றது. தாழ் திருவடின்னு சொன்னாலும் இதெல்லாம் குறிப்பிடுது. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சது? அந்த காலத்தோட டெக்னிக் என்னன்னா,
இங்க இருக்கிறது வந்து இங்க டம்ப் பண்ணி இதுக்குள்ள வைக்க முடியும். இதுக்குள்ள நீங்க டம்ப் பண்ணவும் முடியாது. பாட்டினால் என்ன ஆகிடும், வித்த கட்டினால் என்ன ஆகிடும். அது எவ்வளவு பெரிய எனர்ஜி, இங்க உள்ள எனர்ஜி, பராபர சக்தி, அது பவர் இதுக்குள்ள இருக்கு. இதை கட்டுப்படுத்த 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 என்ன ஆயிடும் சொல்லுங்க. பாடியோட நர்வஸ் சிஸ்டம் தாங்குமான, நர்வஸ் சிஸ்டம் தாங்காது. ஏன்னா 98.4 எனர்ஜெட்டிக் தான் இந்த சிஸ்டம் வந்து தாங்கும். அதுக்கு மேல ஹீட் கூடுச்சுன்னா என்ன ஆயிடும், பிரெயின் போயிடும், பிரெயின் பஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா. இந்த டெக்னாலஜியை வந்து தவறாக செஞ்சவர் தான் நம்ம விவேகானந்தா விளங்குல. என்ன ஆச்சு, அவருடைய மரணம் என்னது, மெடிக்கல் ரிப்போர்ட் அவரோட மரணம் என்ன சொல்லுது, மூக்கில் காதுலெல்லாம் ப்ளீடிங், பர்ஸ்ட், உள்ளுக்கு வந்து பர்ஸ்ட் ஆச்சு. ஏன்னா ஸ்டாப் பண்ண தெரியல, எங்கே ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாம இதில் கொண்டாந்து ஸ்டாப் பண்ணுறதை விட்டு இதில் கொண்டு போய் இந்த பாடியில், ஃபிசிக்கல் பாடியில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணாங்க. தாங்குமானா தாங்குது விளக்குல. நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணினேன், இதுக்குள்ள பாடிக்குள்ள சேர்க்கினேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆள் சொல்லிட்டாரு, நீ செத்து போயிடுவேன்னு சொன்னேன். யூ பெட்டர் கேர்ஃபுல் சொன்னாரு. நீ விளையாடாத, இதுக்குள்ள நீ வந்து இது பண்ணாத, உன்னோடைய நர்வஸ் சிஸ்டம் இதில் தாங்காது, பர்ஸ்ட் பண்ணி நீ செத்து போயிடுவேன். பயந்துட்டேன். என்னடா அந்த ஆளு, என்ன சொல்கிற ஆளு சாதாரண ஆளுக்கு விஷயம் தெரிஞ்சா. ஸோ நான் வந்து கேர்ஃபுல்லாகிட்டேன். அப்பப்பா இது வேணாம், இந்த கேம் விளையாட வேணாம், நம்ம போய் யாராவது குருவை தேடி போவோம். குரு நமக்கு யாராவது குரு அட்வைஸ் பண்ணாக்கா அந்த குரு சொல்கிற மாதிரி நடக்கும். அப்புறம் தான் ஊரில் போனேனே அந்த குரு சொன்னார், நீ சொல்கிறது சரி தான், இதை பண்ண முடியாது, ஆக்சுவலி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் என்ன பயிற்சி, மூச்சு பயிற்சி, வாசி பயிற்சி. மூக்கு வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழை பெண்ணே அப்படின்னு கொங்கணர் மகிழ்ச்சி பாடிட்டு. கடவுள் மூக்கு நமக்கு வந்து எது கொடுத்துருக்குறான்னா சுவாசிக்க கொடு, இந்த பாடி இயங்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேற டெக்னிக்குக்கும் கொடுத்துருக்குறான் என்பது யாருக்கு தெரிஞ்சிச்சு, சித்தர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, அந்த காலத்தில் உள்ளவங்க வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த கலையை கொண்டு இதை எப்படி, இதுல இருக்கிற சிவத்தை ஒளியை எப்படி டெப் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு ஹை இன்டெலிஜென்ஸ் பாருங்க. இந்த எனர்ஜியை கொண்டாந்து இதுக்குள்ள வைக்கணும்னா ஒரு நாள் பயிற்சியில முடியுது, சாத்தியப்படுமானா சாத்தியப்படாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க எத்தனை கோடி மாயா, 6 கோடி மாயா சக்தி கொண்டது. பவர்ஃபுல் இல்லையா, வெரி பவர்ஃபுல். இதை ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. கை வைக்க முடியுமானா கை வைக்க முடியாது. இதை இந்த மனதுக்குள்ள எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியுமா, ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா, ஒன்றும் பார்க்க முடியாது. எப்படி படைச்சிருக்கிறான் பாருங்க கடவுள். இதை வேணுமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வெட்டலாம், தைக்கலாம், ஒன்று வேற ஒன்று எடுத்து பூட்டலாம், டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இதை அது மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியவே முடியாது. இதுக்குள்ள கொண்டாது எவ்வளோ எனர்ஜி வேண்டி இதுக்குள்ள கொண்டு சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணவங்க தான் நம்மளுடைய சித்தர்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, மில்லியன் கணக்கான பேர். எண்ணிலானா அன்கவுண்டபிள்னா. அப்போ எவ்வளோ அந்த நாலேஜ் வந்து பரவலாக இருந்திருக்கும். அன்கவுண்டபிள்னா இன்னைக்கு போகிறதுக்கு வழி தெரியல, ரொம்ப பேர்த்துக்கு தெரியல. புரியுதுங்களா? இந்த ஹியூமன் பாடிக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் தான் எவ்வளோ பெரிய ஹை. இன்னைக்கு சயின்ஸ் கூட நமக்கு சொல்ல முடியும். யாராவது ஒரு சயின்டிஸ்ட் காட் அடைஞ்சிருப்பாங்களா? ஒருத்தர முடியல. ஆனால் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க இதுக்குள்ள என்ன தான் இருக்குது. அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்க்கு கிடைக்கல. செல்ஸ் தெரியுது, எல்லாம் நாக்காம்பூச்சி மாதிரி ஓடுது. என்ன ஸ்பெம் செல்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் வந்து யாருடைய கண்ணுக்கும் கருவிக்கும் இதுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். சுக்கில சுரோடிதத்துக்குள்ளதான் கடவுள் இருக்குது. அதுதான் அன்னைக்கு அருணாட்குடி போட்டாங்க, பிள்ளைகளுக்குலாம் அருணாட்குடி போட்டாங்க.
ஒரு பெண்ணு ருதுவானே அதுக்கு வந்து மகாலட்சுமி மாதிரி எல்லா சடங்கும் செஞ்சாங்க. அந்த சடங்கு பூரா எதுக்குன்னா இதை இண்டிகேட் பண்ணுவதற்கு, இதை தெரிஞ்சுக்க இதுக்குள்ள ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சடங்கு. இன்னைக்கு சடங்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நாலேஜ் நமக்கு நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும், ஞானமாக இருக்கும் இல்லைங்களா. உங்களுக்கு வந்து இன்னும் கதை சொல்லி தான் புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நியூ ஜெனரேஷனுக்குலாம் அதை கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே ஞானம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஞானத்தை கொள்முதல் பண்ணணுமா இல்லையா, படிக்கணுமா இல்லையா, படித்த சொல்லி கொடுத்தா தானே அதுங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும் நியூ ஜெனரேஷன். ஆக இந்த எனர்ஜி ஒன் டேல உருவாயிருமா அப்படின்னாலும் உருவாகாது விளக்குங்களா. அப்போ இது டே டு டே பிஸ்னஸ். இது டெய்லி டே டு டே செய்யணும். காலை செய்யணும், மாலை செய்யணும், காலை செய்யணும், மாலை செய்யணும். இது அப்பப்போ பாடி என்ன செய்யும், உருவாக்கி கொண்டே வரும். எவ்வளோ காலத்துக்கு, எத்தனை வயது வரைக்கும், எத்தனை வயது வரைக்கும் நீங்கள் ஹாயாக நான் ஸ்லோவிலியாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வயது கடந்துட்டா இந்த கேம் முடியாது. ஸ்பெர்ம் செல் உற்பத்தி இல்லைன்னு சொன்னால் இந்த கேம் நீங்கள் செய்ய முடியாது இல்லைங்களா. அப்போ கால வரையறை வகுக்கப்பட்டது. ஒரு 40 வயசுக்குள்ளே முடிச்சுக்க, ஒரு 50 வயசுக்குள்ளே முடிச்சுக்க. 50 வயசு முடிச்சதுன்னா இது குறைஞ்சி போச்சா, ஓகே இந்த மெடிசன்லாம் சேர்த்து எடுத்துக்க, ஸ்பெர்ம் செல்லை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் செஞ்சுப்பாரு. அப்புறம் 60க்கு மேலே போய் இது குறைஞ்சி போச்சுன்னா சாரி பகடி இல்லைங்களா. அந்த கேமுக்கு நம்ம அருகதை இல்லை. இதுதான் அன்றைக்கு உள்ள சிஸ்டம் இல்லைங்களா. இன்னைக்கு அப்படி இல்லை. வள்ளலாருக்கு கிடைச்ச சிஸ்டம் வந்து வேற சிஸ்டம், புதிய சிஸ்டம். இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இந்த அருளியல் டெப் பண்ற சிஸ்டம் வேற, சன்மார்க்கத்தினுடைய இது வேற. சன்மார்க்கத்தினுடைய அருள் எங்க இருக்குன்னா இதுக்குள்ள இருக்குதானா? இல்லை. அது எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல இருக்குது, நாட் பாடி. பாடியோட கேம் முடிஞ்சிருச்சு. வள்ளலாருக்கு முன்பு தாய்மான சுவாமிகளோட அந்த வித்தை முடிஞ்சு போச்சு. இனிமேல அது சித்திக்குமா, அதை எதுவும் பாடுபட்டா சித்திக்குமானா முடியாது. அந்த பவர் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருந்து அந்த சிவத்தினுடைய பவர் என்ன ஆச்சுன்னா வெளுத்து போச்சுட்டு. ஏற்கனவே அகம் எப்படி இருக்குனாரு, கருத்து இருக்குனாரு. புறம் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னாக்க இந்த சுக்கிலத்தினுடைய பவர் வந்து வெளுத்து போச்சு. வெளுத்து போச்சுன்னா அது குறைஞ்சி போச்சு. நீங்க பூஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த பவரை பூஸ்ட் பண்ண முடியுமானா பூஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் யூனிவர்சலோடைய சீக்ரெட். நம்ம நினைக்கிற மாதிரி யூனிவர்சல் எல்லா பவரும் எல்லா காலத்திலும் அப்படியே ஃபுல்லாக 100% இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா முடிஞ்சுது. பவர் என்ன ஆயிடுவாங்க, எல்லாத்துக்கும் பவர் குறையும், இதுக்கும் பவர் குறையும், மனதுக்கும் பவர் குறையும். அப்ப மனதனுடைய பவர் குறையும் போது மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? இருக்க 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 மிருகத்தனம் மிகுந்து போயிடும். அந்த லவ் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அந்த மரியாதையெல்லாம் குறைஞ்சி போயிடும். அன்னைக்கு இருந்தவங்கள மரியாதை இன்னைக்கு எல்லாம் குறையும். எல்லாமே நியூ ஜெனரேஷனை பாருங்க, ஹேண்டில் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அதோடைய பவர் எல்லாம் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைய 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 ஒன்றும் செய்ய முடியாது. இதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், சமய தெய்வங்களுடைய பவர் எல்லாம் காலம் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது இராதுன்ட்டு. இராதுன்னா இருக்காதுன்ட்டு. இது ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் உலகத்துக்கு. இதை எந்த சயின்டிஸ்டாக சொல்லியிருப்பாங்களா? எந்த சயின்டிஸ்ட் சொல்ல, ஆனால் நூலில் இருக்குது, அவருடைய உரைநடையில் இருக்குது. அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு. யாரோடைய, பிரம்மாவோடையது, விஷ்ணுவோடைய, ருத்ரனோடது, மகேஸ்வரர் எல்லாமே குறையும். இன்ஃபேக்ட் பராபரையோட இதையும் ஒரு கால வரை தான் இருக்கும், அதுக்கப்புறம் இராது. இப்போ அந்த அது குறைஞ்சிருச்சு அப்படின்றது நடப்பில் இருக்குதா? நடப்பில் இன்னும் வரலையா? நடப்பில் இப்போ வந்துருச்சு, விலங்குதான். அதனால தான் பெரும்பான் என்ன சொல்றாரு, சைவ சித்தாந்தத்துலலாம் நீங்கள் சைவ சமயத்திலே நீங்கள் இருக்காதீங்க, உங்களை வந்து என்ன செய்யுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, உங்களுடைய ஐடியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு மாற்றுங்க, சன்மார்க்கத்துக்கு நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுங்கன்னு. புரியுதுங்களா? மைண்ட் செட்டிங்கை மாற்றுங்கன்னு சொன்னார். ஏன்னா நமக்கு மைண்ட் செட்டிங் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன கொடுத்துருக்கப்பட்டிருக்குது,
சமயங்களில் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. சமய பக்திகள் தான் நமக்கு வளர்க்கப்பட்டிருக்குது. சன்மார்க்க பக்தி எப்போ வந்துச்சு நமக்கு? 19th century தான் வந்தது. 19th century வந்தாலும் 100 years அது எப்படி இருந்துச்சு? வளர்ச்சியில் யாருக்கும் தெரியாது. விளங்குல? இந்த நூலெல்லாம் வெளியில் வரலை. வள்ளலார் காலத்தில் இது வரல. வள்ளலார் சொல்லிட்டாரு, இது இப்போ கொடுக்குறாதீங்க, இது எல்லாத்துக்கும் புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு காலம் வரும், அப்போ தான் அவங்களுக்கு அது விளங்கும், இப்போ சொன்னாலும் விளங்காது அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கன்னு. இன்றைக்கி எத்தனை 200 வருஷம் ஓடிடுச்சு, இன்னும் ஹோல்ட் ஆன் பண்ணுமா? இல்லை. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். எப்படி சொல்லணுன்றது தான் முக்கியம். ப்ரெசன்டேஷன் சொல்கிறது, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு லெப்ஸ் பீரியட்னு ஒன்று இருக்கும். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இப்போ ஒரு கச்சா செஞ்சு வச்சுருக்கான், இதுக்கு ஒரு எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஊசி போயிடும். இல்லைங்களா? எல்லா பொருளுக்கும் ஒரு காலக்கெடுவு இருக்குது. அதே மாதிரி இந்த வெளிகளுக்கெல்லாம் கால வரையை உண்டு. அப்போ வள்ளலார் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னாக்க இந்த ஸ்பேஸோட கால வரையை சொல்றதுக்கும் வந்திருக்கிறாரு. அவர் சொல்லலைன்னா வேற யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க, யார் சொல்ல முடியும்? அதனாலதான் வேண்டான்னாரு. வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களாம் எப்படி உயர்றதுன்னு அடுத்து ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இருக்கிறதும் போச்சுட்டீங்க, அப்புறம் அடுத்து நான் என்ன பண்றது? டோன்ட் வரி, ஒரு புதிய மார்க்கம், சன்மார்க்கம், விளங்குங்களா? இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த மார்க்கத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இறைவன் இந்த உலகத்துக்கு அனுப்புனாருன்னு சொன்னார். விளங்குங்களா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஓ அகம் கருத்து இருக்குது, அகம் கருத்து இருக்குது. வள்ளலார் சோறு போட சொன்னார், சோறு போட சொன்னார். அதுதான் விளங்கி இருக்குது. மனிதனுக்கு சோறு போடுறது தான் விளங்கி இருக்குது. ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன்லாம் விளங்கி இருக்குதா அப்படின்னா இல்லை. சாஃப்ட்வேர் சிஸ்டம்லாம் இங்கே விளங்கி இருக்குதா அப்படின்னா இல்லை. அவர் சாஃப்ட்வேர் சிஸ்டம்லாம் சொல்கிறாரு, ஏன் அந்த ஒளியை நம்ம பின்பற்றணும், ஏன் அந்த ஒளியை நம்மளோட மர்ஜ் பண்ணணும் அப்படின்ற விவரம்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஓகே. அப்போ இந்த அகம் என்று சொல்லக்கூடியது பொதுவாக 36 தத்துவத்தை உருக்குனாக்கா அகம் கிடைச்சிடும். அகம் நிலை வந்துடும். தத்துவம் எல்லாம் தனித்தனியாக கடந்தாக யூ கம் டு சோல். சோல் பிரகாசம் உங்களுக்கு உண்டாயிடும். இந்த சோல் எந்த உலகத்துக்குன்னு சற்று முன்பு சொன்னேன், பராவரை உலகத்துக்கு போகும் இந்த சோல். இப்போ இந்த பராவரையில் உள்ள சித்தர்கள் இந்த உலகத்துக்குள்ள போக முடியுமா? என்ட்ரி பண்ண முடியுமா? ஏன் முடியாது? பாடியோட தரம் விளங்குங்களா? இந்த பாடியோட தரம் இந்த உலகத்துக்கு ஓகே, இங்கே கீழே உள்ள உலகத்துக்கெல்லாம் ஓகே, அது போக முடியும். எந்த உலகத்துக்குள்ளே அவங்க என்ட்ரி பண்ண முடியும். ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே போக முடியுமானா போக முடியாது. காரணம், இந்த சோல் அந்த உலகத்துக்குரிய சோல் இல்லை. இந்த உலகமும் டெம்பரரி உலகமாக போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க? எவ்வளோ பேர் போயிட்டாங்க இந்த உலகத்துக்கு? கோடான கோடி பேர் போய் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளலார் எழுதுறாரு, சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி, வேதாந்தத்தில் பதிகள் பல கோடி. 6 அந்தத்தை சொல்லி 6 அந்தத்தில் கோடா கோடி பேர் போய் இந்த வெளிகளில் போய் வாழ்க்கை. அன்னைக்கு அதுதான் அவங்களுக்குரிய உலகம். அதுதான் தெரியும் இல்லைங்களா? இப்போ என்னுடைய தாத்தா இதெல்லாம் பயன்படுத்தினாரா, எங்கள் அப்பா இதெல்லாம் பயன்படுத்தினாரான்னா இல்லை, அவருக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் பயன்படுத்துகிறேன், நாளைக்கு என் பிள்ளை பயன்படுத்தும், என் பேர பிள்ளைங்கள்லாம் இதை விட இன்னும் அடுத்து என்ன பயன்படுத்த போகுதுன்னு யாருக்குமே அட்வான்ஸ் லெவலில் போகும்போது என்ன பயன்படுத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன வளர்ந்துக்கிட்டு போகுது? அறிவியல் வளர வளர ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தெரியாது, இன்னொரு காலகட்டத்தில் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுது இன்னைக்கு நமக்கு தெரியாது. அதோடைய அம்சம் அந்த காலகட்டத்துக்கு என்ன வரும்னு தெரியாது. அது மாதிரி இந்த பராபரையில் உலகத்தில் அடைந்தவங்களுக்கு இதுக்கு மேல் இருக்கின்ற ஒரு உலகம் இருக்குது அப்படின்றது கூட அவங்க அறிவுக்கு அறவே தெரியாது. வள்ளல் பெருமானுக்கு தான் அது தெரிந்தது.
இல்லைங்களா? சரி, வள்ளல் பெருமானுக்கு இதுக்கு தெரிஞ்சதுனால இந்த ஒளி இந்த உலகத்துக்குரிய உடம்பு செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது, முடிஞ்சு போச்சு. அதான் தான் சொன்னார், இந்த சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சுன்னு வள்ளலார் எழுதியிருக்கிறார். என்னதுன்னு சொன்னார்? சாம்ராஜ்யம் சொன்னார். இப்போ இந்த பூமியை ஒரு சில சாம்ராஜ்யம் ஆண்டிருக்கல, ரோம் சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்படின்னா அந்த ஹோல் வேர்ல்டு யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாடுகள், பவர்ஃபுல் நாடுகள் என்ன செய்யும்? மற்ற நாடுகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி இருந்துச்சு இந்த உலகம். அது மாதிரி இதோட சாம்ராஜ்யம் என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இதோட சாம்ராஜ்யம் சன்மார்க்க சாம்ராஜ்யம் இல்லைங்களா? இந்த சன்மார்க்க சாம்ராஜ்யத்தை பற்றி சொல்ல வந்தவர் யாருன்னா வள்ளல் பெருமான். வேற எந்த முனிவர்களும் சொல்ல முடியாது, எந்த தெய்வங்களும் சொல்லுவதற்கு சான்ஸே கிடையாது, எந்த நூலையும் கிடையாது. அதனால தான் எழுதாத வேதம் சொன்னார். இதுவரையில் யாருமே எழுதாத ஒரு வேதம் அப்படின்னு சொன்னார். ஓகே, இந்த உலகத்தை இப்போ புதுசாக வள்ளல் பெருமான் காட்டி கொடுத்தாரு. ஏன்னா அருட்பெருஞ்சோதி அவரை குழந்தையில என்ன செஞ்சிட்டாருன்னா கொக்க பண்ணிட்டு பிடிச்சிக்கிட்டார். பிரிவேது உனை பிடித்தனம், உனக்கு நம் அறிவே வடிவெனும் அருட்பெரும் ஜோதினர். வள்ளல் பெருமானோடைய அறிவு யார் கொடுத்த அறிவுனா அருட்பெரும் ஜோதியோடைய அறிவு. 12 அறிவு அதுக்கு அந்த ஒளிக்கு உள்ள அறிவு 12 அறிவு. அந்த அறிவு தான் அவருக்கு கொடுத்துச்சு. அந்த அறிவை கொண்டு தான் அவர் என்ன கடைசியாக என்ன எழுதினார்? 6ஆம் திருமுறை எழுதினார். அந்த 6ஆம் திருமுறையில் தான் சொன்னார், நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன்னா உன்னுடைய அகம் கருத்து இருக்குன்னு சொன்னார். அப்போ இந்த அகத்து பெற்றவர்கள் இந்த அகம் இங்கே போக முடியுமானா போக முடியாது. அப்போ எப்படி தான் போகிறது? எந்த அகம் போகிறதுன்னா இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது, உள் அகம் அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? உள் அகம்னா இப்போ நம்ம மேல் ஆடைன்னு இருக்கும், உள்ளாடைன்னு ஒன்று இருக்கும், உள்ளாடைக்குள்ள இன்னொரு உள்ளாடைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மேல் தோல் ஒன்று இருக்கும், அதுக்கு இன்னொரு தோல் இருக்கும், அதுக்கு கிட்ட 4 தோல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆன்மாக்குள்ள இன்னொரு ஆன்மா இருக்குது அப்படின்னு சொன்னார். உள் அகம்னு அதுக்கு பேர் கொடுத்தார். இந்த உள் அகம் என்று சொல்லக்கூடியது எல்லா உயிர்களுக்கும் எப்படி இருக்குன்னாக்க காரியப்படாமலே இருக்குதுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அது யாருக்குமே முதல்ல தெரியுமா? இப்படி ஆன்மாக்குள்ள இன்னொரு ஆன்மா இருக்கிறதுக்கு யாருக்கு தெரியும்? ஒரு குழந்தை பிறந்தனே எல்லாரும் குழந்தை நல்லா இருக்குது, நல்லா பிறந்துருச்சு, மூக்கு நல்லா இருக்கு, அப்பா அம்மா இருக்கு, தாத்தா அம்மா இருக்கு, பாட்டிமா இருக்குன்னு இப்படி தான் கொஞ்சிறமே ஒழிய இதுக்குள்ள ஆன்மாக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? அந்த நேரத்தில் யாருக்குமே தெரியாது. இதை சொல்ல வந்தவர் யாரு? வள்ளல். நீ புறத்தை பார்த்துட்டு இருக்காத, உள்ளுக்கு ஆன்மா ஒன்று இருக்குது, கடவுளோடைய பிரதிநிதி. இந்த ஆன்மா தான் அங்கே போகணும், இதை நீ மறந்துட்டேன்னு சொன்னாக்க இது மத்தியாயிரும்னு சொன்னார். எது? பாடி. இதை தெரிஞ்சுக்குங்க, ஆன்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுப்பிரமணியர் சொன்னார் ஆன்மா தான் தெய்வம் என்று சொன்னார். விளங்குதா? இந்த ஆன்மா தான் கருத்து இருக்குதுன்னு வள்ளல் பெருமான் அந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு வந்தார். உள்ள ஒரு ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மா கருத்து இருக்குதுன்னு சொன்னார். அப்படின்னா அங்கே ஒளி இல்லை. ஓகே, எப்படி ஆன்மாவுக்கு எப்படி ஒளி கொண்டு வருது? பழைய மெத்தட்டுக்கு எப்படி கொண்டு வந்தாங்க? இங்கேருந்து டக் பண்ணாங்க, இதுக்குள்ளே வச்சாங்க, இதை உருக்குனாங்க, கடந்து அந்த ஆன்மா நிலையை அடைஞ்சாங்க. இப்போ இந்த உலகத்துக்கு போகிறதுக்கு எப்படி? ஆன்மா நம்மகிட்ட இருக்கு, ஆன்மாக்குள்ள ஒரு ஆன்மாவும் இருக்குது. இந்த ஆன்மா பிரகாசம் அடையணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? மந்திரத்தை கொடுத்தாரு, சார்ஜ் பண்ணு. இப்போ இது வீக்கான என்ன பண்ணுவோம்? சார்ஜ் பண்ணுவோம். ஏற்கனவே இது உங்களுக்கு எப்படி இருக்குது? சார்ஜ் இல்லாமல் இருக்குது. விளையுதுல? சார்ஜ் பண்ணிக்கங்க, நான் சார்ஜர் கொடுக்குறேன்னு சொல்லி நமக்கு என்ன கொடுத்தாரு? மகா மந்திரம் சொன்னார். மகா மந்திரம் என்பது நீங்கள் சார்ஜ் பண்ணுறது. இப்போ மலைக்காரர்கிட்ட போகிறோம், மந்திரிக்க போகிறோம் இல்லையா? அவன் தண்ணியை வச்சுட்டு என்ன செய்வான்? ஓதுவான், கொடுப்பான். தண்ணி குடிச்சுன்னு வயிற்றுலாம் நிற்கும் இல்லையா?
அப்போ தண்ணியில் என்ன செய்கிறான்? தண்ணியை சார்ஜ் பண்ணுறான். அந்த மாதிரி இந்த ஆன்மாக்குள்ளே இருக்கிற ஆன்மா வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிங்க. நான் சார்ஜ் பண்ணிட்டேன்னு வள்ளலார் என்ன சொன்னாரு? நான் சார்ஜ் பண்ணிட்டேன். என் உள்ளுக்கு அது உவகத்தை ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம்னு பாடுறாரு. அகத்தே ஒளியாகி, நமக்கு இருளா இருக்குன்னு சொல்றாரு, அவரு எனக்கு ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அகத்தே ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம்னாரு. அப்ப அவருடைய ஆன்மாவில் என்ன ஆயிடுச்சு? சார்ஜ் ஆயிடுச்சு. இந்த சார்ஜ் ஆகிறதுக்கு அவர் என்ன செய்திருப்பாரு? இப்போ நம்ம இதை சார்ஜ் பண்ணணும்னா கொண்டு போய் எங்கே பிளக்இன் பண்ணணும்? கரண்டில் கொண்டு போய் பிளக்இன் இல்லைங்களா? இப்போ இவர் அதை சார்ஜ் ஆகிறதுக்கு இவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஒன்று மந்திரம் இல்லைங்களா, இன்னொன்று வந்து நினைவு, தாட்ஸ். புரியுதுங்களா? தாட்ஸ் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளே என்ன செஞ்சுக்கணும்? சார்ஜ் பண்ணிக்கணும்னா எந்த சிந்தனை இல்லாமல். இப்போ இது 0க்கு போயிடுச்சு. சார்ஜ் பண்ணுற எவ்வளோ நேரம் பிடிக்கும்? எத்தனை ஹவர் வேணும்? 1.5 மணி நேரம் வச்சுக்கோமே. புதுசாக வாங்கினா எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும்? 8 ஹவருக்கு சார்ஜ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் குறைச்சி எப்போ வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ உன்னோட இதை நீ சார்ஜ் பண்ணணும்னா மினிமம் 3 ஹவர்ஸ். எவ்வளோ நேரம்? 3 ஹவர்ஸ். ஒரு ஜாமம் நேரம்னு இருக்கு இல்லையா, எழுதியிருக்கு இல்லையா? புற சிந்தனை இல்லாமல் இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு எடுக்கிறது, சார்ஜ் போட்டு எடுக்க சார்ஜ் ஏறுமா? சார்ஜ் ஏறாது. அது கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படுது. அதுபோல் எந்த ஒரு புற சிந்தனை இல்லாமல் நீங்கள் உட்காந்து அந்த கடவுளை இந்த புருவ மத்தியில் நீங்கள் நினச்சிங்கனாக்க, நாமம் சொன்னீங்கன்னு நினச்சாக்க என்ன ஆகும்னாரு? சார்ஜ் ஆகும்னு சொன்னார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் அவர் நமக்கு கொடுத்த டெக்னிக். நினைங்க. அவர் வந்து அல்லும் பகலும் இதே நினச்சிக்கிட்டே இருப்பார். வேலை இல்லையே. இப்போ நமக்கு அப்படியா? சரி, உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 5 வேலையாவது சார்ஜ் பண்ணிக்கிங்க அப்படின்னு 6 கால பூஜைன்னு சொன்னார். இஸ்லாம் மதத்தில் 5 கால பூஜைன்னு சொன்னாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் இந்த சார்ஜிங்கை பற்றி சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த வெளிக்குரிய இந்த வெளிக்குரிய அல்லாஹு அக்பர் அந்த மந்திரத்தை வந்து அவங்க சொல்ல நினைக்க அது சார்ஜ் பண்ணலாம் அந்த இதுக்குள்ளே. இப்போ இதுக்குள்ள சார்ஜிங் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 வேலை நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு வேளை தான் சார்ஜ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து கூப்பிட்டோமே எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? புரியுதுங்களா? உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லைங்களா? இதில் டைமிங் இருக்குது. 4 to 6 டைமில் நீ சார்ஜ் பண்ணாக்கா சீக்கிரம் சார்ஜ் ஆகிடும்னு விளங்குங்களா? வேறு நேரத்தில் சார்ஜ் பண்ணால் லேட் ஆகுங்க. ஏன் இந்த 4 to 6 வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னார்? அந்த நேரத்தில் தான் கடவுளோட எனர்ஜி வந்து பம்ப் பண்ணுறது, இந்த உலகத்துக்கு பம்ப் பண்ணுறது. நீ வந்து இழுத்துக்கு, அது பம்ப் பண்ணுறது, நீ இழுத்துக்கு. அப்போ அந்த நேரத்தில் நீ வந்து நல்லா தூங்கினா நல்லா தூக்கம் வரும். அந்த நேரத்தில் நீ சார்ஜ் பண்ணிட்டு மந்திரம் சொல்லிட்டு இருந்தால் சார்ஜ் ஆகிடும், சீக்கிரம் சார்ஜ் ஆகிடும். இப்போ சில சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாகும். இன்னும் சில விலை கூட உள்ளது நீங்கள் போட்டிங்கனாக்கா சார்ஜ் என்ன ஆகிடும்? சீக்கிரமாக இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் தரும். விடிய காலையில் நம்ம 4 to 6 வந்து சூரியன் வருவதற்கு முன்பாக நம்ம சார்ஜ் பண்ணோமா இதுக்கு வந்து சார்ஜ் வந்து கூட ஆகிடும். இது சார்ஜ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இதனுடைய இன்டெலிஜென்ஸ் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுகிட்ட இருந்து சில மெசேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த வேதம் வந்து நமக்கு புரியும். இங்கே சார்ஜ் இல்லைன்னா இது புரியுமானா புரியாது. இது என்ன எழுதியிருக்கிறது? தமிழ் படிக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கொண்டென்ட்ஸ் வந்து படிக்க தெரியாது. யாராவது தெரிஞ்சவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் முடியும். வேலைங்களா? அப்போ உள்ளுக்கு சார்ஜ் கூட இது என்ன ஆகிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகாமல் குறையும். இம்ப்ரூவ்
மாதம் 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 இங்கே சார்ஜ் ஆக ஆக இதோட அண்டர்ஸ்டாண்டிங் கூடிக்கிட்டே போகும். அதனால தான் வள்ளலார் சொன்னார், திரு விளங்க, திருவை பற்றி தெரிஞ்சுக்க, சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, திரு விளங்க, திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க, மைக்ரோசாஃப்ட் விளங்கணும் உனக்குன்னு சொன்னார். ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, எது உதவும்? அருள். அருள் சார்ஜ் பண்ணாக்க உனக்கு விளங்கும். அருள் சார்ஜ் இல்லைன்னா உனக்கு ஒன்றும் விளங்காது. ஒன்றும் விளங்காதவன் என்ன சொல்லுவான்? வள்ளலார கொளுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடும். விளங்குங்களா? விளங்குனவன் என்ன சொல்லுவான்? ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆளா வாழ்ந்திருக்கிறாரா, ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆள் அடைஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வியப்பான். விளங்குங்களா? அப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லா விதமான மனிதனும் இருப்பான். கொளுத்திட்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஐயோ அவர் கடவுளாயிட்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் வந்து கொளுத்திட்டாரா இல்லையா கன்ஃபியூஸில் இருக்கும். விளங்குங்களா? இது எல்லா காலத்துலையும் இருக்கும். நம்மளோட வேலை என்ன? நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். விளங்குங்களா? ஏன்னா 3000 பாடல் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் காலம் என்ன, அவருடைய நேரம் என்ன, இவன் இப்போ சொல்கிறவனோட காலம் எங்கே இருக்கிறான்? புரியுதுங்களா? ரொம்ப வித்தியாசம் இது. அப்போ இந்த அகம் கருத்து இருக்குது, புறம் எழுத்து இருக்கின்றது. 2 விவரம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இதோட பவர் போயிடுச்சு. இந்த பவர் போயிடுச்சுனாக்க இந்த மாயையை அது வெல்ல முடியுமானா வெல்ல முடியாது, தோளும் பண்ண முடியாது உங்களுக்கு. இதைத்தான் ஒரு 95வது பாடலில் சொன்னார். இந்த பிரபஞ்சத்தில் உன்னை காப்பாற்றுறதுக்கு நீ எந்த அருளும் வராது, முடிஞ்சு போச்சு. அதோடைய காலம், ஹெல்ப் பண்ண காலம் முடிஞ்சு போச்சு. நம்மளாம் ஹெல்ப்பை பெறாத காலத்தில் நம்ம வந்து பிறந்துட்டோம். அப்போ இந்த விஷயத்தை சொல்லணுமா சொல்லக்கூடாது? சொல்லணும். நீ சும்மா சமயத்தை கும்பிடாதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். எனக்கே கோபம் வந்துடும். ஏன்னா எங்கள் அப்பா கும்பிட்டாரு, எங்கள் தாத்தா கும்பிட்டாரு, என் பாட்டை கூட்டெல்லாம் கும்பிட்டான். இவர் வந்து திடீர்னு அதெல்லாம் கும்பிடாத, அதெல்லாம் பொய்னா எப்படி முடியும்? ஏற்றுக்க முடியுமா? அப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணி சொல்லணும். ஏன் சொன்னார், ஏன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அவனோட படைப்பில் எல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரியாக படைச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நம்மளே பெர்மனன்ட் இல்லையே, நம்ம உடம்பு பெர்மனன்ட் இல்லையே, நமக்கு தெரியும் தானே. அந்த மாதிரி தான் இந்த ஸ்பேஸ்க்கு எல்லாமே ஒரு கால வரைவு, காலம் போயிடும். ஆனால் இது அப்படி அல்ல. இது ஃபார் எவர் இயற்கை அப்படின்னு சொல்றாரு. உண்மையான இயற்கை இதுதான், உண்மையான உலகம் இதுதான், வாழ்வதற்குரிய இடம் இதுதான் அப்படின்னு நமக்கு வள்ளல் பெருமான் அந்த உண்மையை வந்து சொன்னார். அதனால தான் எனக்கு என்னமோ தெரியல, வள்ளலார் அந்த உண்மையை எனக்கு சொன்னான்னு வள்ளலார் சொன்னார். இந்த உண்மையை சொல்றதுக்கு என்னை தான் அவன் சூஸ் பண்ணியிருக்கிறான். இவ்வளோ பேர் அடைஞ்சிருக்கிறான், அவங்களுக்கு கொடுக்கல. பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது என செந்நெறி செலுத்திய சிற்றபை சிவமே. சிவத்தில் ஒரு கோளாறு இருக்குது. இந்த சிவமா அந்த சிவமா, 2 சிவம் சொல் ஒன்று, ஆனால் இடம் வேறு, டிஃப்ரெண்ட். அதோடைய தன்மை வந்து வேறுபட்டது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாற்றத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? ஏற்றுக்கொள்ளணும். நயமாக சொல்லணும், நயமாக புரிய வைக்கணும், புதிய ஜெனரேஷனுக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. ஸ்கூலில் பாடம் இல்லை, கோயிலே இந்த பாடம் இல்லை. யார் சொல்லி கொடுக்கறது இந்த உண்மையை? வள்ளலாரால் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவர் இருந்து சொல்லணும்னு விரும்பினார். கடவுள் சொன்னார், வேணாம் நீ எழுதி வச்சுட்டு வா, கலப்பு. 19ஆம் நூற்றாண்டில் 1874 என்ன செஞ்சார்? ஜோதி ஆகிட்டார். கடவுள் வந்து கால் பேக் பண்ணிட்டார். ஓகே, நீ உன் வேலை முடிஞ்சது, நீ வா. அடுத்து அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டவனுங்க. படிக்கலைன்னா இங்கே கரகட்டும். அதனால தான் வள்ளலார் சொன்னார், படியாத படிப்பை படித்திடலாம் சொன்னார். படியாத படிப்பு, இதுவரையில் நீங்கள் எந்த வேதத்திலையும் படிக்காத ஒரு படிப்பு, படிக்காத ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் வள்ளலார் நமக்கு கொடுக்கறதுக்காக இந்த உலகத்தில் கடவுளை அனுப்பிவிட்டார். ஏன் தெரியல அவர் அனுப்பிவிட்டார்? அவர் தான் நமக்கு உயிரை
கொடுத்தவர். அதனால தான் வள்ளலார் அவர் என்ன சொன்னார்? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் சொன்னார். உங்களை தாங்குகின்ற தெய்வம். நீங்க விரும்பி போனீங்கன்னாக்கா உங்களை அது விரும்பி வரவேற்கக்கூடியது. ஓ, என் உலகத்துக்கு நீ வரியா அப்படின்னா அது மெச்சுக்கும், அது சந்தோஷப்படும். ஓ, நீ சைவமா இருக்கிறியா, என் உலகத்துக்கு வர்றதுக்காக நீ சைவமா இருக்க, அப்பனா நீ ஏன் ஆள், என் பிள்ளை அப்படின்னு அதை எடுத்துக்கும். நீங்க கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, கொலையில் இருந்தீங்கன்னாக்கா அது உங்களை ஏற்றுக்கொள்ளாது. இது இன்னும் என் பிள்ளையா இன்னும் திருந்தல அப்படின்னு சொல்லி, இது எப்போ திருந்ததோ அப்போ வரணும், நமக்கு என்ன அப்படின்னா அது பேசாமல் இருக்கும். அதுதான் சன்மார்க்கத்துக்கு இந்த அருளை பெறுவதற்கு, இதனுடைய கருணையை பெறுவதற்கு வள்ளலார் என்ன சொன்னார்னா, எல்லாரும் சைவமா இருங்க, உயிர் கொலை பண்ணாதீங்க, உயிர் கொன்று அந்த உயிரை புசிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அப்படி புசிச்சா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா இன்னும் டாக்காவும் சொன்னார். ஆன்மா டாக்காவ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமானாக்க இக்னாரன்ஸ் தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் வராதுன்னு சொன்னார். இப்ப ஏற்கனவே டார்க்னஸ்ல உள்ளவன் ஏதோ இந்த ஜென்மத்தில் இதை படிச்சான்னு வச்சுங்க, என்ன ஆயிடும்? குழப்பமான விளக்கத்தை கொடுப்பாங்க, விளங்குங்களா? ஆனால் இதனுடைய அருள் கொஞ்சம் கிடைச்சி படிச்சான்னு சொன்னாக்க வள்ளலார் என்ன எழுதியிருக்கிறாருன்னு தெரியும். பாம்பின்கா பாம்பறியும். அந்த அருள் கிடைச்சவங்க படிச்சாங்கன்னா தெரிஞ்சிடும். ஓ, ரூட் இப்படி இருக்கா, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி தான் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு எட்டிடும், தெரிஞ்சிடும். தெரியாதவங்களுக்கு குழப்பம், விளங்குங்களா? இதுதான் இன்னைக்கு சன்மார்க்கத்தில் நிறைய பேர்த்துக்கு என்ன ஓடிட்டு இருக்குது, குழப்பம். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முதல்ல இதை பற்றி பேசியிருந்தேன், நிறைய இடத்துல பேசினேன். நிறைய பேருக்கு இந்த உலகத்தை பற்றி பேசி சித்தர்கள் எப்படி போனது பற்றி 22 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு 10-12 ஆண்டுகள் இதை பின்பற்றினவங்க நேற்று என்கிட்ட கேட்குறாங்க, சாமி எனக்கு குழப்பமாக இருக்குன்றாங்க. நிறைய விஷயம் எனக்கு குழப்பமாக இருக்குது, நீங்கள் தான் எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டேன். இல்லை, வாட்ஸ்அப்பில் பல பேர் சொல்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்குது. நான் சொன்னேன், குழப்பறதுக்கு என்ன இருக்குது, இங்கே தான் எல்லாமே அவர் அழகாக கொடுத்துருக்குறாரு. இல்லை, நாங்கள் படித்தாலும் எங்களுக்கு அது விளங்க மாட்டேங்க. நீங்கள் எங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய டீச்சிங் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் டீச் பண்ணீங்க, நாங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, தெளிவுபடுத்துறதுக்கு ஆள் இல்லை, விளங்குங்களா? ஏன்னா வள்ளலார் எழுத்து வடிவமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எழுத்து வடிவமாக இருந்தாலும் அதை எடுத்து சொல்வதற்கு யாராவது ஒரு ஆள், தெளிந்த ஆள், ஒரு ஆள் வேணும். அவங்களுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ அகம் கருத்து புறம் வெளுத்த உலகர் அனைவரையும் போது இப்போ புரிஞ்சுக்கிச்சாங்களா? ஒரு வரி தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்குது. அகம் கருத்து. இந்த அகம் சொல்லும் போது நீங்கள் உள்ளகம்னு சிந்திக்கணும், வெளியகத்தை நினைக்கக்கூடாது. உள்ளகம் அது எல்லாருக்கும் கருத்து இருக்குது. புறம் என்ன ஆயிடுச்சு? வெளுத்து போயிடுச்சு. புறம் என்ற சிவம். பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க, நான் போய் மெய் பிடித்தேன்னு இருக்கு இல்லையா? அந்த புறம் பிடித்தார் என்பது எதை பிடிச்சிருக்கிறாங்க? பராபரி. இந்த புறம் தான் வெளுத்து போச்சுன்னு சொன்னார். உலகர் அனைவரையும். இப்ப என்ன சொல்றாரு அடுத்து? அனைவரையும் ஜகத்தே திருத்தி. ஜகத்தே திருத்தின்னா வள்ளலார் ஒவ்வொரு ஆள்கிட்டும் வீட்டில் போந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா? திருந்து இருப்பாரா? அதான் அதனுடைய பொருள். ஜெகத்தே திருத்தி அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்துக்கு கொண்டு இருக்காங்க, இந்த உள்ளத்தை திருத்தணும். இது என்ன வெளியா இருக்குது? அஞ்ஞான வெளியா இருக்கிறத இந்த வெளியா மாற்றணும், திருத்தணும். விளங்குங்களா? இதை ஒரு பாடல்ல வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். என்னுடைய உள்ளத்தை இந்த உள்ளமா இறைவன் எனக்கு மாற்றி கொடுத்துட்டாரு. பண்ணிய தவமும் பலமும் மெய் பலம் செய் பதியுமாம் ஒரு பசுப்பதி நன்னி என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கி நல்கிய கருணை நாயகனே. கடவுளோட வேலையை பாருங்க, என்ன பண்ணி கொடுக்குறாருன்னா
கன்வெர்ட் பண்ணிடுறது, சேஞ்ச் பண்ணிடுறது. அப்போ இன்டர்னலில் இது வந்து சேஞ்ச் ஆகி இந்த வெளிக்கு சேஞ்ச் ஆகினா ராடா மாற்றியாச்சுன்னு அர்த்தம். என்ன மாற்றிட்டாங்க? ராடா. எவ்வளோ முக்கியம் ராடா தெரியுங்களா? ஏர்போர்ட்லலாம் என்ன வச்சுருப்பாங்க? ராடா. அதுக்கு பேர் ராடா. பெரிய ஒரு தட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த தட்டு என்ன செய்யும்? கப்பல் வர்றது போகிறதெல்லாம் ரிசீவ் பண்ணும் இல்லைங்களா? ரிசீவ் பண்ணி எல்லாத்தையும் காட்டு, எங்கே கப்பல் ஓடிக்கிட்டு இருக்குது, எந்தெந்த திசையில் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த ராடாவுக்கு வந்து என்ன தன்மைன்னு கேட்டிங்கன்னா 9 கோள்களை வந்து இழுத்து இயக்கக்கூடியது இதுக்கு உள்ள தன்மை. புரியுதுங்களா? எஸ்கேப் பண்ண முடியுமா? அப்ப எதில் மாட்டிக்கிட்டோம்? கோள்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணது. கோள்களை மீறி யாரும் ஒன்றும் ஆளாட்ட முடியாது. அது போட்டு நம்மளை மொத்துனாலும் நம்ம மொத்து வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். விளங்குங்களா? சன்மார்க்கத்தில் இருந்தாலும் அந்த அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ ராடா வந்து மாற்றி இந்த ராடாவாக கொடுக்குறாரோ அது வரைக்கும் நம்ம அந்த 9 கோள்களுக்கு கீழே தான் நம்ம வாழ்ந்தாகணும். இந்த பூமிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கனாலே 9 கோள்களோட ஆட்சி தான். அதுதான் பெருமான் சொன்னார், உன்னை அதிசிக்கின்ற தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கின்றார். அப்போ கோள்களுக்கு நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? இப்பயும் நம்ம மூச்சு விடுற வரைக்கும் என்ன எதில் இருக்கிறோம்? கோள்கள் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கிறோம். கோள்கள் மாறும்போது நமக்குள்ள என்ன மாறுது? சிஸ்டம் மாறும். குழந்தை உருவாகும் போதே கோள்களுடைய இதுக்கு உட்பட்டு தான் உள்ளுக்கு வந்து பதிவாயிருக்கு. 9 கோள்களோட இயக்கம் எப்படியோ அதுதான் நம்மளை வந்து இயக்கம். அப்போ இதை மாற்றி கொடுப்பதற்கு, திருத்தி கொடுப்பதற்கு யார் நமக்கு துணைனா அருட்பெரும் ஜோதி தான் துணை. நம்ம அதைகிட்ட கேட்கணும், என்னை நீ காப்பாற்று, நான் வந்து கோள்களுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன், நீ என்னை கோள்கள் உலகத்தில் போட்டுட்ட, கோள்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுது, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணு. வள்ளலாரை கண்ட்ரோல் பண்ணது யாரு? என்னை இயற்றிய எந்தனி தந்தையே இருக்குல்ல, என்னை இயக்குனர். இப்போ நம்மளை இயக்குவது எது இயக்குது? வினைகள் நம்மளை இயக்குது. நம்மளுடைய கர்மாவுக்கு தக்க மாதிரி நம்ம இயங்கி கொண்டு இருக்கோம். ஆனால் வள்ளலார் கர்மாவுக்கு உட்பட்டு இயங்கினவர் இல்லை, நேரடியாக யாரும் இயக்குறாரு? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து இயக்குறாரு. இந்த விஷயத்தை வந்து பெருமாள் சொன்னார். இது இந்த வெளியாக தான் ஜெகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட. ஏன்னா இந்த வெளி எதுக்குரியது? சமயத்துக்குரியதா? இல்லை, சன்மார்க்கத்துக்குன்னு உரியது. சன்மார்க்க வெளி, சமரச சன்மார்க்க வெளின்னு சொன்னார் இல்லைங்களா? இந்த வெளிக்குள்ள 6 அந்தமும் உள் அடங்கிருச்சுன்னு சொன்னார் சமரசம் இல்லைங்களா? இந்த சமரசம் கூட இன்னும் நிறைய பேருக்கு வந்து விளக்கம் கிடைக்கல. அவங்க வேற விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சமரசமாக வச்சிருக்காரு, எல்லாரும் வர்றதுக்காக சமரச வெளின்னு வள்ளலார் வச்சாரு. எல்லா சமயத்துக்கும் உட்பட்டது, எல்லாரும் வரலாம் போறாங்க. அந்த சமரசம் என்பது 6 அந்தங்களும் இதுக்குள்ள அடக்கம். இதுக்குள்ள அந்த 6 அந்தம் வந்து நிலையில்லாததா போச்சு. அதனால இதுல இருக்கிறது வந்து நிலையானதாக போயிடுச்சு. இதுல இருக்கிற இலக்கியம் காலத்தால் போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனா இதுல இருக்கிறது எக்காலத்தில் அழியாதுன்னு சொன்னார். விளங்குங்களா? எல்லா ஞானங்களும் இதுக்குள்ள அடங்கிருச்சு. அதான் எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின அப்படின்னு சொன்னார். அப்ப நமக்கு எந்த வெளி வேணும்னு நினைக்கிறீங்க? எந்த வெளி நம்ம வெளியாக இருந்தால் நம்ம வந்து நன்மைன்னு நினைக்கிறோம்? இந்த வெளியா இந்த வெளியா? நித்தியமான வெளி. அந்த வெளிக்குள்ளதான் எல்லா ஞானமும் இருக்குது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே இருக்கு. அப்ப வள்ளலாருக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் தெரியுமா தெரியாதா? எஸ். 1000 years அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த பூமி எப்படி இருக்க போகுது அவருக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? இந்த உலகத்தை நான் பொன் உலகமாக மாற்றி காட்டுவேன்றார். எழுதுங்களா? அப்ப என்ன ஃபோக்கஸ்? இது இப்படி பார்க்கிறாரா இப்படி பார்க்கிறாரா? ஃபோக்கஸ் இன்னும் ஒரு நீண்ட காலத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும்? சமய மதங்கள்லாம் மண்ணோட மண்ணா போயிடும், காணாம போயிடும்னு சொல்றாரு. அப்ப எப்படி பார்க்கிறாரு?
இப்ப எல்லாம் பொருத்தங்கன் வாங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? எல்லாம் பொருத்தங்க. மக்களோட பணம் எல்லாம் எது அழிய போதோ அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும், டிசைன் போட்டு கட்டிட்டு இருக்கணும். ஆனா இங்க சாபம் போட்டு கிடக்குது, எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுன்ற தூர நோக்கில் தெரியுது. வள்ளலார் எது நிலைக்கும்னு சொல்றாரு, சன்மார்க்கம் ஒன்றுதான் நிலைக்கும், மற்றதெல்லாம் போயிடும், எல்லாம் இல்லாமல் போயிடும்ன்றது. இப்போ உள்ள மக்களுக்கு அந்த குழப்பம் இருக்கும். ஆனா அடுத்து அவர் பார்க்குற அந்த தூர பார்வையில் பார்க்குறாரு இல்லையா, அன்னைக்கு பிறக்கிறவனுக்கு சிந்தனை எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ இருக்கிற நியூ ஜெனரேஷனோட சிந்தனை வேற மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி தான் அடுத்து இன்னொரு 10 ஆண்டோ 100 ஆண்டுக்கு பிற்பாடு 200 ஆண்டுக்கு பிற்பாடு அந்த பிறக்கக்கூடிய பிள்ளைகளோட சிந்தனை வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ போய் அவர்கிட்ட போய் நீ கல்லை காட்டி தான்டா கடவுள் சொன்னாக்கா, நீ ஏன்ட்ட கதை விடாத, காட் இஸ் நாட் தீஸ்ன்னு தூக்கி போடுவாங்க. இப்போ உள்ள அதுக்கு பூ போட்டு மாலை போட்டு குளிப்பாட்டிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி தான் செஞ்சு நம்ம பழக்கி வச்சிருக்கிறாங்க. நம்மளும் அது தலையாட்டு மாடு மாதிரி அது பின்னால் போய்கிட்டு இருக்கிறோம். வேலைங்களா? எவ்வளோ காலத்துக்கு சொல்லுங்க, எவ்வளோ காலத்துக்கு? இதை வள்ளலார் திருத்துவன் சொல்றாரு. நான் திருத்துவன். இன்னைக்கு வெள்ளைக்காரன் எவனாவது அதை பண்ணிட்டு இருக்கிறான் இல்லை. அவனுங்கெல்லாம் என்ன சிந்திக்கிறாங்க? அவனோட சிந்தனை, கடவுள் சிந்தனை எங்க போயிடுச்சு? கடவுள் மைக்ரோவா இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறான். விளங்குங்களா? கண்ணுக்கு புலப்படாதுன்னு இன்னைக்கு அவன் சொன்ன, நமக்கு அன்னைக்கு சொல்லலையா? அப்ப காலம் ஓட்டம், காலம் மாறும், மாற மாற என்ன ஆயிடும்? வள்ளலாரோட கொள்கை எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். அதான் என் மார்க்கம் துலங்கும் எல்லா உலகம் சொன்னார். இத யார் வந்து சொல்லுவான்னு சொன்னாரு? ஐயர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான்னு சொன்னாரா? சொல்லுங்க, யார் சொல்லிக் கொடுப்பான்னு சொன்னாரு? மேல்நாட்டுக்காரன் வந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பான்னு சொன்னார். ஏன்னா மேல்நாட்டுக்காரன் என்ன செய்யறான்? ரிசர்ச் பண்றான். வேணுங்களா? நம்மளவனுக்கு ரிசர்ச் இல்லை. என்ன வச்சுட்டானோ அதில் வந்து அப்படியே குடிச்சுக்கிட்டு நிற்கிறான். விளங்குதா? அது வள்ளலார் சொல்ற, குரங்கு மாதிரி குடிச்சுக்கிட்டு நிற்பான்னு விட மாட்டான்றாரு. விளங்குதா? குரங்குன்னு சொல்றாரு. குரங்கு குடிச்சா விடுமா? விடாது. அது மாதிரி நம்ம பழமையை குடிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம மாற்றிக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாரு. அப்போ புதுமையை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். வள்ளலார் வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் போய் அகஸ்தியர்கிட்ட போய் கேட்க முடியாது. அகஸ்தியர் காலம் இல்லை இது. அகஸ்தியர் இந்த இன்ஃபர்மேஷனை அகஸ்தியர் நூலில் கிடைக்காது, சுப்பிரமணியன் நூலில் நீங்கள் கிடைக்க முடியாது, குரானில் நீங்கள் போய் எடுக்க முடியாது, பைபிளில் நீங்கள் போய் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஒன்லி எதில் எடுக்க முடியும்? சன்மார்க்க நூலில் மட்டும்தான் எழுத முடியும். பிகாஸ் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படி பொறுக்கி பொறுக்கி எடுக்கலாம். 1 2 3 4 அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள வந்து தனித்தனியாக இருக்கு. 1 2 இல்லை. எதை பேசுறது எனக்கே தெரியல, இவ்வளோ இருக்குது. இதை போட்டிருக்கோம் பாருங்க. அந்த கடவுள் அருட்பெருஞ்சோதிக்கு இத்தனை ரீதியில் நம்ம வந்து படிக்கலாம். இதுக்குள்ள எல்லாமே பொருந்தும், எல்லாமே பொருந்தும். நேற்று ராத்திரி ஒரு இன்ஃபர்மேஷன் இது, நீ வைப்ரேஷனை விட்டுட்ட அப்படின்னு. இதில் வைப்ரேஷன் இல்லை, வைப்ரேஷன் ஒரு ஃப்ரீக்வன்சி. கடவுள் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறாரு. என் சாப்டரில் இருக்குது, நீ பார் இந்த இடத்துல இருக்குதுன்னு நேற்று கடவுளை சொல்லுது. பார்த்தா இருக்குது வைப்ரேஷன். இல்லைங்களா? கடவுள் என்பது ஒரு வைப்ரேஷன். அந்த மின்னலையாக இருக்குது. மின் போலே மெழுகின்ற மெச்சுடரே அப்படின்னு பாடுறாரு. ஒரு இடத்துல வந்து அதிர்ப்பின் ஆணை அப்படின்னு இருக்குது. அதிர்ப்புன்னா அதிர்வு, ஒரு வைப்ரேஷன். அப்ப நம்ம இந்த இதோட வைப்ரேஷன் வேற, இதோட வைப்ரேஷன் வேற, இதோட ஃப்ரீக்வன்சி வேற, இதோட ஃப்ரீக்வன்சி வேற. இப்ப ஏன் இந்த அருளை பெறுவதற்கு வள்ளலார் ஜீவகாருண்யமா இருங்க, ஜீவ உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு இல்லையா? ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோள்னு இருக்கு. நம்மள என்ன நினைக்கிறா? சோறு போட்டாக்கா ஓகேங்க. விளங்குங்களா? அவர் ஏன் சோறு, என்ன என்ன சிச்சுவேஷன்ல நீ அந்த சோறை போடணும்னு சொன்னா, கருணை என்ற ஒரு உணர்வுல நீ அதை செய்யன்னு சொன்னாரு. ஏன்னா கருணை என்ற வைப்ரேஷன் வேற,
இது வந்து கருணை, பெருங்கருணைன்னு சொன்னார். பெருங்கருணையுடைய வைப்ரேஷன் வந்து வெரி ஃபைன் வைப்ரேஷன் இல்லைங்களா. இதோட வைப்ரேஷன் வந்து தடித்த வைப்ரேஷன் இல்லைங்களா. இது வந்து ஹார்டு, இது வந்து சாஃப்ட்டு, மிக மிக சாஃப்ட் இது. அப்போ இங்கே நமக்கு இயல்பாகவே நம்மளுடைய அஞ்ஞான வெளியில் வந்து சாஃப்ட் வைப்ரேஷன் கிடையாது. கோபம் வருது, காமம் வருது, சந்தேகம் வருது, பொறாமை வருது, எரிச்சல் வருது, வெறுப்பு வருது, இதெல்லாம் என்ன ஃபைனா? எல்லாமே நெகட்டிவ். கடவுள் வந்து பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு, இந்த வைப்ரேஷனை நீ பழகு அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாரு? பழகு. அது இயற்கையில இல்லை, சிறு கருணை தான் இருக்குது உங்ககிட்ட, அதை வந்து நீ டெவலப் பண்ணுன்னு சொன்னார். பெருங்கருணை வரைக்கும் நீ டெவலப் பண்ணு. அப்ப அந்த உணர்வை என்ன செய்ய சொல்றாரு? கருணை என்ற உணர்வை என்ன செய்ய சொன்னார்? வளர்த்து எடுன்னு சொன்னார். எப்படி கருணையை வந்து வளர்க்கிறது? கருணை என்ற உணர்வை எப்படி வளர்க்கிறது? மற்ற உயிர்களை கண்டு நீ, மற்ற உயிரோட துன்பம் துயரத்தை பார்த்து நீ அது மேல நீ கருணையை படு, கருணையை வளர்த்துக்கொள்ளு, கருணைப்பட ஆரம்பியே. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் என்ன நடக்குது? உயிர்களுக்கு என்ன நடக்குது? துன்பம் நடக்குது. நீங்க ஒரு டாக்டரா இருந்தா உங்களை தேடி என்ன சந்தோஷமா உள்ளவங்களா வருவாங்க? சொல்லுங்க, யார் வருவா? நோய் வருவாங்க. அப்ப நோய் வரும்போது அவங்களை நீ எப்படி பார்க்கணும்? சொல்லுங்க, எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். உன்னோட கருணையை நீ அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்ற. கருணை அது பிட்டி பாவம் அறியாமலே என்னமோ திண்டுபட்டு என்னமோ பண்ணிவிட்டு வருது. அப்ப நீ அதுக்கு என்ன பண்ணு? கருணையில பாரு. சம்பளத்துக்குன்னு பார்த்தா அது வேற வைப்ரேஷன் வேலைங்களா. சம்பளம் கொடுக்குறா, அது என்னோட வேலைக்கு நீ கொடுக்குற, நான் வந்து மெர்சியா உன்னை பார்க்குறேன் அப்படின்னு நீ பார்த்தா அது வேற வைப்ரேஷன். புட் அ மணி aside வேலைங்களா. மேன்கைண்ட், மேன்கைண்ட்குள்ள யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறாரு. அவர் என்கிட்ட வர்றாரு. அவருக்கு உடம்புக்கு முடியல, அவர் உருவாக்கின உடம்புக்கு முடியல. ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் அதை ட்ரீட் பண்ணுறேன். இந்த எங்கல்ல போனாக்கா நமக்கு என்ன டெவலப் ஆகும்? கருணை இல்லைங்களா. இது இந்த உணர்வை வந்து டே டு டே நீ ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால இந்த அருள் உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாரு. இந்த அருளை வந்து இங்க உள்ள அருளோட டெக்னிக்கை நம்ம பயன்படுத்த முடியுமா? மூக்க பயன்படுத்த முடியுமா அப்படின்னா பயன்படுத்த முடியாது. வேற எந்த டெக்னிக்கும் பயன்படுத்த முடியுமானாலும் வேற எந்த டெக்னிக்கும் அது ஒத்து வருமானா ஒத்து வராது. அதனால தான் சொன்னாரு, எவ்வகைதான் தவம் செய்யணும் எய்துவதற்கு அரிதாம் தெய்வம். எவ்வகைதான் தவம் செய்யணும், வேற எந்த தவம் நீ செஞ்சாலும் இது ஒத்துக்கணுமே. புரியுதுங்களா? இது எதுக்கு ஒத்துக்குது? உன்கிட்ட உயிர் கருணை இருக்குதா, அது மட்டும்தான் அது ஸ்கேன் பண்ணி பார்க்குது. அப்ப நம்ம அந்த உணர்வை என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ளணும் இல்லைங்களா. இப்போ ஒரு கேள்வி, ஜீவகாருண்யம் பண்ணணும்னா எனக்கிட்ட என்ன இருக்கும்? நான் ஒரு 100 பேர் சோறு போடணும்னா என்கிட்ட என்ன இருக்கும்? என்ன மட்டும் இருந்தா போதுமா? நான் போய் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், காய்கறிகள்லாம் வாங்கணும், எல்லாம் என்ன வேணும்? இருக்கு பணம் வேண்டும் இல்லைங்களா. அப்படின்னா பணம் இருந்தால் தான் கடவுளை அடைய முடியுமா? பணம் இருந்தால் தான் கடவுளுடைய அருளை பெற முடியுமா? கடவுளை அப்படி வச்சிருந்தானாக்கா எல்லா ஏழைகளும் என்ன ஆயிடும்? B40 எல்லாம் என்ன ஆயிடும்? கடவுளுடைய அருளை பெற முடியாது. அதனால கடவுள் என்ன வச்சிருக்கிறானாக்க, அவன்கிட்ட காசு பற்றி அவன் பேசல இல்லைங்களா. அவன் என்ன பேசுறான்? கருணை. நீ ஒரு உயிர்கள் பால் கருணை காட்டுக்கு காசு வேணுமா? காசு வேண்டாம். காசு அங்க முக்கியம் இல்லை, கருணைப்படுவது தான் முக்கியம்னு சொன்னார். அவர் காசு முன்னுக்கு வைக்கல. பணம் இருக்கிறவன் ஏதாவது கொடுத்துட்டு பண்ணிட்டு போட்டும், பணம் இல்லாதவன் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் மற்ற உயிர்களுடைய நலன் கருத்தி நீ பிரார்த்தனை செய்ய சொன்னார்.
கடவுள் விரும்புகிறாரா இல்லையா அந்த பிரார்த்தனையை? மற்ற உயிர்களுக்காக நீ பிரார்த்திப்பதை அவர் விரும்புகிறாரு, அவர் ஏற்றுக்கிறாரு. ஓகே, உனக்கு கருணை இருக்குது, நீ எல்லா உயிர்களுக்கும் நீ பிரார்த்தனை பண்ண, ஓகே ஐ வில் அக்செப்ட் யுவர் பிரேயர்ஸ் சொல்றாரு. இது நல்லதா? நல்லது இல்லையா? இது நமக்கு வசதியா? வசதி இல்லையா? இவ்வளவுதான். இந்த கருணை நீ டெவலப் பண்ண இந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறிடும். கருணையை நீ எப்போதும் ப்ராக்டிஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிடும்? மாறிடும். ஃப்ரீக்வன்சி மாற இது அந்த கருணை பெருக எந்த கருணைக்கு ஈக்குவலாக அந்த ஃப்ரீக்வன்சி போகும்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக வந்துடும். அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மர்ச் பண்ணிடும். நீங்களும் அதுவும் என்ன ஆயிடுவீங்க? மர்ச் ஆயிடுவீங்கன்னு. அதான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கும் அருட்பெரும் சிவமே. மர்ச் ஆயிடும். ரெண்டு பேர்த்தோட கருணையும். அப்ப இது வேற இது வேற இல்லை, இதுதான் இதுதான் இது, அது ஆகிடும் வந்து மர்ச் பண்ணிடும். அப்பத்தான் அது என்ன யோகம், அப்பத்தான் சித்திக்கும். புரியுதுங்களா? யோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? யோகம் என்பது என்ன? திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்கும். அப்ப சிவ யோகம் எப்ப நமக்கு சித்திக்குதுன்னா கருணை வளர. அது ஒரு ஜென்மம் ஆகலாம், 2 ஜென்மம் ஆகலாம், பல ஜென்மமும் ஆகலாம். இட்ஸ் டிபெண்ட் ஆன் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ். நீங்கள் அதை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு அதை பழகுறீங்க. இந்த பழக இது வந்து இதுவாக என்ன ஆகிடும்? கருணை வந்தோடனே அது என்ன செய்யும்? உங்களை செலக்ட் பண்ணிடும். வி ஆர் செலக்டட். கடவுளை அடையிறதுக்கு யூ ஆர் செலக்டட். ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கு. அந்த mercy, நான் சொன்ன அந்த mercy உங்ககிட்ட இருக்கு. டெவலப் பண்ணிடு. நீ ரொம்ப இல்லைனா பாரு, நீ கொஞ்சம் டெவலப் பண்ணா கூட பரவாயில்ல, நான் வந்து உன்னை ஃபுல்ஃபில் ஆக்கிய வந்து மர்ச் பண்ணிடுவேன், ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். இந்த mercy இல்லாதவங்க அது வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். அது கண்டுக்கணுன்றது அவசியம் இல்லை. கண்டிப்பா இதுதான் வள்ளலார் நமக்கு சொன்ன தகவல். பிரபஞ்சத்தை நீ எப்படி உனக்கு சாதகமாக நீ ஆக்கிக்கொள்ள போற, நாமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும். இந்த மந்திரத்துக்கு ஸ்பெஷலான பாடல்கள்லாம் அகவல் இருக்கு இல்லையா? வான் பிறருக்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான்வர் அளித்த நாத மந்திரமே. இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? வான் பிறருக்கு அரிய வகை, இதுவரையில் யாரும் பெறாத ஒரு அரிய வகை உடம்பை நான் பெற அளித்த நாத மந்திரம் சொன்னது. நாத மந்திரம்னாக்க என்ன அர்த்தம்? நாதம்னா என்ன? சவுண்டு இல்லைங்களா? அருட்பெருஞ்சோதி என்பது ஒரு சவுண்டு. இந்த சவுண்டு என்ன செய்யும்? ஏற்கனவே நம்மளாம் அந்த உலகமே எதுலேருந்து பிறந்தது? சவுண்டுலேருந்து பிறந்தது. அப்போ இந்த சவுண்டை நீங்கள் உச்சரிக்க ஃப்ரீக்வன்சி அது என்ன செய்யும்? கொண்டு வந்து கொடுக்கும் ஃப்ரீக்வன்சி. நீங்கள் வேறு மந்திரம் போட்டிங்கனாக்கா ஒர்க் அவுட் ஆகுமா? அது வேறு உலகத்துக்குள்ள ஃப்ரீக்வன்சி. இட் டசன்ட் மர்ச் பண்ணுமானாக்கா மேட்ச் பண்ணாது, மர்ச்சும் பண்ணாது. இந்த மந்திரத்துக்கு ஒட்டி தான் அதை அக்செப்ட் பண்ணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளை வந்து மற்ற வழிபாடுகள் மற்ற நெறிகள்லேருந்து நம்மளுடைய மைண்டை என்ன செய்யணும்? ஷிஃப்ட் பண்ணணும். கரெக்டான இல்லைங்களா? ஷிஃப்ட் பண்ணினா தான் முடியும். அதுக்கு தான் இறைவன் வந்து இப்படி ஒரு தனி மார்க்கத்தை ஏன் மூலியமாக கொடுத்தா அந்த உலகத்துக்குன்னு வள்ளலார் சொல்றாரு. இது சொல்லத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சுத்த சன்மார்க்கம் துலங்க என்னை ஈன்றானே அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த மாதிரி பாருங்க, நிறைய விஷயங்கள் அவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றது. இன்னொரு சிஸ்டத்துக்கு போகணும்னாக்கா நமக்கு நேரம்லாம் பத்தாது. அப்போ வகுப்புக்குள்ள வரும். இதுதான் தனி நடைமுறை, தனி மைக்ரோசாஃப்ட். அந்த ஒளிக்குள்ள என்ன இருக்குன்னாக்கா கடவுள் வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டம் அதுக்குள்ள அமைச்சிட்டார். அந்த சிஸ்டம் நமக்குள்ள வந்து மர்ச் பண்ணா என்ன பண்ணுன்னு கேட்டேன். இந்த பாடி என்ன ஆயிரும்? பாடி என்ன ஆயிரும்? ஜோதி ஆயிரும். அருட்பெரும் ஜோதி ஆயிரும். விளங்குங்களா?
எந்த ஒரு துண்டும் கிடைக்காது. டோட்டலி எல்லாமே என்ன ஆகிடும்? ஒளியாக மாறிவிடும். ஒளியாக மாறிட்டா எங்கே போயிடுவீங்க? பெருவெளிக்கு போயிடுவீங்க. முடிஞ்சது. திருப்பி ரிட்டர்ன் ஆவீங்களா? ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்படி ஒரு ரகசியம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது என்பதை நீங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் அடையிறீங்களோ அடையிலையோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. விருப்பம் இருந்தால் ஓகே, என் வழியில் வாங்கன்றாரு. என் வழியில் நீங்கள் வந்தீங்கன்னாக்க நான் உங்களை கைவிட மாட்டேன். நான் பிடிச்சிக்குவேன். நான் பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு, உங்களுக்கு என்ன மரணம் இல்லை பெருவாள் தானே வேணும், இதுதானே ஆசைப்படி. தெரிஞ்சு போச்சு இல்லை இந்த வாழ்க்கை பொய்யின்னு, நித்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால தானே வரீங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது? உயிருக்கு வந்து கொடுத்ததும் நான் தான். இப்போ உனக்கு விளங்கிடுச்சு. ஓகே, ஜீவகாருண்யம் இருக்கா? எஸ், ஜீவகாருண்யம் இருக்குது. உணர்வு ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கேன். வெரி குட். அடுத்து உங்களை கூட்டிகிட்டு போகிறது யாரோட வேலை? உங்ககிட்ட அந்த உரிமை இல்லை. யூ காட் நோ ரைட். உன்னோட சிஸ்டம் வந்து அவுட். லெட் மை சிஸ்டம் டு கான்கர் யூ. கான்கர் பண்ணி என்ன பண்ணுறோம்? அது பண்ணிட்டு யாரும் தடுக்க முடியாது. பிரம்மா கேள்வி கேட்க முடியாது, விஷ்ணு கேள்வி கேட்க முடியாது, ருத்ரன் கேள்வி கேட்க முடியாது, மகேஸ்வரன் கேள்வி கேட்க முடியாது, பராபரையில் இருக்கிற சித்தர்களோட கேள்வி கேட்க முடியாது. நீ எப்படி வந்து அஞ்ஞானத்தில் இருக்கிறவனை கொண்டாந்து நீ என்னோட கடந்து கொண்டு போகிற மேலே ஃபேரா நாட் ஃபேர்னு கேட்க முடியாது. நான் அவங்களோட குவாலிஃபை பண்ணி இங்கே இருக்கிறேன். எனக்கு நீ கொடுக்காம நீ எப்படி இன்னொருத்தரை கொண்டு போய் எனக்கு கொடுக்கணும்னு யாரும் கேட்க முடியாது. இவங்க யாரும் உங்களை தடை செய்யவும் முடியாது. தடை செய்ய முடியாது. ஏன்னா இதோட அத்தாரிட்டி பவர் அது யாரை சூஸ் பண்ணிருச்சோ அவங்கள அது பிக்கப் பண்ணிடும். யாரும் தடை செய்ய கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு தகவலை வல்லுவதற்குமான உன்னை தடை செய்ய இது முடியல. அதே நேரத்தில் எது தடைன்னு சொல்லியிருக்கிறாரு? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கம். நீ பழசிலேயே பிடிச்சிக்கிட்டு இருந்தாக்க கடவுளை என்ன பண்ணுவார்? எப்படியாவது போய் தொலை அப்படின்னு பேசாமல் அவர் பாட்டுக்கு இருப்பார். நீ எப்போ திருந்தி வரையோ வா. ஏன் அதை இன்றைக்கே நம்ம திருந்தக்கூடாது? புரியுதுங்களா? பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். வள்ளலார்னா யார், வள்ளலார் என்ன சொல்ல வந்திருக்கிறார் இந்த உலகத்துக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வது தான் நம்மளுடைய வேலை. அதை சொல்லி கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. அதை கடைப்பிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. உங்களை காப்பாற்ற வேண்டியது கடவுளுடைய வேலை. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு இல்லைங்களா? அதனால் இந்த நல்லாளில் அருட்பெருஞ்சோதிய வள்ளலாரை உருவாக்கியது மட்டும் இல்லை, இனி நம்மளை எல்லாருமே உருவாக்கணும். அந்த பொறுப்பை அருட்பெருஞ்சோதி யார்கிட்ட கொடுத்துருச்சுன்னா வள்ளல் பெருமான் கையில் கொடுத்துருச்சு. இந்த பாரு, நான் உன்னை உருவாக்கினேன், என் வேலையை நீ பாரு. அப்பாவுடைய வேலையை யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு? பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இப்போ பிள்ளை நமக்கு என்ன பண்ணிருச்சுனாக்க, உயிர் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்துருச்சு? வேதம் கொடுத்துருச்சு. என்னை படித்து தெரிஞ்சுட்டு என் பின்னால் வாழ்ந்துருச்சு. அதனால தான் வள்ளலார் சொன்னார், என்பால் வருபவர்க்கின்றே அருள் ஈகின்றேன் ஈகின்றேன் ஈகின்றேன். அப்போ நீ கொஞ்சம் ஜீவகாருண்யம் கொடுத்தாக்க நான் போனஸாக கொஞ்சம் கொடுக்குறேன். இபிஎஃப் காசு இருக்கு இல்லையா? உங்கள் காசு கொஞ்சம் வெட்டிட்டு அவன் கம்பெனி என்ன செய்யும்? தம்பா இல்லைங்களா? அந்த மாதிரி நீ கொஞ்சம் ஜீவகாருண்யம் பண்ணு, நான் கொஞ்சம் தம்பா பண்ணுறேன். நீ கொஞ்சம் பண்ணு, நான் கொஞ்சம் தம்பா பண்ணுறேன். தம்பா பண்ணி தம்பா பண்ணி தம்பா பண்ணி அப்புறம் நான் வந்து உன்னை ஹோல்ட் பண்ணிடுறேன். கொண்டாது பத்திரமா என்கிட்ட என் வேலை முடிச்சு. அது வரைக்கும் கடவுள் நமக்கு துணை, வேறு யாரும் நமக்கு துணை இல்லை. இப்படி போகிறத விட்டுவிட்டு நீ இன்னும் சடங்கை நம்பிக்கிட்டு இருக்காதன்னு சொன்னார். சடங்கால் இது நீங்கள் போக முடியாது. வேணுமா ஐயருக்கு காசு கொடுத்துட்டு ஏதோ அவராது பொழைச்சிட்டு போட்டோம், அவர் செலவுக்கு அது ஆகும். ஆனால் எந்த ஆத்மாவுக்கும் அது புண்ணியமாகும். அதனால் ஜீவகாருண்யத்தை நம்ம செய்து கொண்டு புண்ணிய பலத்தையாவது நம்ம பெருக்கிக் கொள்ளணும். அதுதான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோள்னு இதுவரையில் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஜீவகாருண்யம் திறவுகோள்னு கிடையவே கிடையாது. வள்ளலார் ஒட்டி தான் சொன்னாங்க. அதில் தான் வள்ளலாருடைய இந்த உலகத்துக்கு வந்தது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தனித்தனியாக பொறுக்கி எடுத்து பேசலாம் இல்லைங்களா?
காலம் கருதி நேரம் கருதி நம்ம நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.